ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை வந்து பார்த்தா போட்டுட்ருக்குறோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே போதும், ஓகேவா. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு, இந்தியா, ஓகேவா, தமிழ்நாடு, இந்தியா, உலகம், பொருளாதாரம், அறிவியல் கண்டுபிடிப்புகள், புவியியல், விருதுகள், ஸ்போர்ட்ஸு, ஓகேவா, எல்லாமே இந்த புக்ஸு, ஏதாவது புக் ரிலீஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு வந்துட்டுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, ஓகேவா. டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, ஆர்ஆர்பி, டெட்டு, டிஆர்பி எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று கேட்டாவே கண்டிப்பாக இந்த இம்பார்ட்டன்ட் தான், இந்தமாரி இம்பார்ட்டன்ட் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்தமாரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம போட்டுருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டெய்லி கோச் கொடுத்து கண்டிப்பாக 2021 அவங்க ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங் உள்ளார போயிடணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அது ஒரு ஆம்பிஷனாக கோலாக செட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் 350 பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ரிமைனிங் பர்சன்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750085052 ரைட்டா அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேரை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி கண்டிப்பாக எங்களுடைய டெய்லி கோச் மூலமாக உங்களை என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக மாற்றிடுவோம், எக்ஸாமுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களை மாற்றிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த வித பயமும் இல்லாத போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்குண்டான எல்லா வழியும் நாங்கள் பண்ணிடுவோம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அக்டோபர் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டேஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா. உலக விண்வெளி வாரம், ஓகேவா. அக்டோபர் 4 to 14 உலக விண்வெளி வாரம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 14. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த உலக விண்வெளி வாரம் அதனுடைய தீம் இந்த வருஷத்துக்கான 2020க்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இம்ப்ரூவ்ஸ் லைஃப், ஓகேவா. சேட்டலைட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் லைஃப், ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. இம்ப்ரூவ்ஸ் அந்த எஸ் சேர்த்திக்கோங்க, ஓகே. இம்ப்ரூவ் வெர்பு தான், அதோட வந்து பார்த்திங்கன்னா வெர்பு சேர்த்திக்கணும், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நேம், அதோட வெர்போட எஸ் சேர்த்தணும், ஓகேவா. என்ன சார் கிராமர்லாம் நடத்திருக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்ஸுக்கு தேவைப்படுது இல்லை இங்கிலீஷு, ஓகே. இங்கிலீஷில் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோமா நாம் மற்றவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்து கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். அதனால் பர்ஃபெக்டான ஒரு இங்கிலீஷ் தேவை. நீங்கள் முதல்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் கோச்சும் நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்போ சேட்டலைட் இம்ப்ரூவ்ஸ் லைஃப், ஓகே. அப்படிங்கிறது தான் இந்த உலக விண்வெளி வாரம் 2020க்கான தீமு. இந்த வாரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4லேருந்து 10 வரலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின், ஓகே. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பையின் இரும்பு பெண் என்று அறியப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லதா பாவே, புஷ்பா பாவே, ஓகே. யார், புஷ்பா பாவே அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணிங்கன்னா மும்பையின் இரும்பு பெண் என்று அறியப்படுகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர், ஓகேவா. இவர் யார், சமூக ஆர்வலர் தான், ஓகேவா. வேறு யாரும் கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இயக்கங்களுடன் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மும்பையின் இரும்பு பெண் என்று அறியப்படுகிறார். புஷ்பா பாவே, ஓகேவா. லதா மங்கேஷ்கர்லாம் கிடையாது, இவங்கலாம் சிங்கர், ரைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எந்த மாநிலத்தில் பபு த அன்ஃபர்கட்டபிள், ஓகேவா. புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. பாபு த அன்ஃபர்கட்டபிள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ஓகேவா. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சிஎம், ஓகேவா. டெல்லி சிஎம் யார், அரவிந்த் கெஜ்ரிவால், ஓகேவா. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்ன பண்ணார், இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியின் சிந்தனைகளை உள்ளடக்கிய புத்தகம், ஓகேவா. காந்தியின் சிந்தனைகளை உள்ளடக்கிய புத்தகம் தான் இந்த புத்தகம் பேர் என்னது, பபு த அன்ஃபர்கட்டபிள், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு காந்தியோட பிறந்தநாளை முன்னிட்டு, ரைட்டா. காந்தியோட பிறந்தநாளை முன்னிட்டு. அவர் எப்போ பிறந்தார், அக்டோபர் 2, 1869,
ஓகேவா 1869. அப்போ இப்போ செலிப்ரேட் பண்ண பிறந்தநாள் எத்தனாவது? 151வது பிறந்தநாள். ஓகேவா 151வது பிறந்தநாளை கொண்டாடும் விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்க தொழிலாளர் வைப்பு நிதி மற்றும் வருங்கால ஓய்வூதியம் தொடர்பான நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக கொண்டு வரும் திட்டம் என்ன திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுநிதி. ஓகேவா. ஸோ சுநிதி. ஓகேவா, சுநிதி திட்டம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மத்திய கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க சுநிதி திட்டம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு? சுரங்க தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி மற்றும் வருங்கால ஓய்வூதியம் தொடர்பான நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாகுதல். ஓகேவா. ஸோ டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுநிதி திட்டம். ஓகேவா. ஸோ எஸ் ஃபார் சுப்பீரியர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SU ஃபார் சுப்பீரியர், N ஃபார் நியூ ஜெனரேஷன், I ஃபார் இன்ஃபர்மேஷன், D ஃபார் டேட்டு. ஓகேவா. அண்டு H ஃபார் இனிஷியேட்டிவ். ஓகேவா. ஸோ H ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் I ஃபார் இனிஷியேட்டிவ். ஓகேவா. ஸோ சுப்பீரியர், நியூ ஜெனரேஷன், இன்ஃபர்மேஷன் அண்டு டேட் ஹேண்ட்லிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பிளானு. ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார். ஓகேவா. ஸோ நிலக்கரி இந்தியாவுடைய செக்ரட்டரி. ஓகேவா, CEO. ஓகே, செயலாளர். ஸோ நிலக்கரி இந்தியாவுடைய செயலாளர் யார்? அனில்குமார். யார்? அனில்குமார். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அனில்குமார் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் போகலாம். ஓகே, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடி தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக எத்தனை ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஸோ எத்தனை ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு திட்டம். ஓகேவா. ஸோ 3 ஆண்டு திட்டம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பழங்குடி தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக. ஓகேவா. ஸோ இந்த பழங்குடியினர் ST பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக. ஓகேவா. அவங்க சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க. யார் போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழங்குடியினர் அமைச்சகம் அண்டு அசோசாம். ஓகேவா. அசோசாம் அப்படிங்கிறது யாரும் இல்லை, இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். ஓகேவா. ஸோ இந்திய வர்த்தக மற்றும் அசோசாம் அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா, இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகமும் அதாவது மத்திய பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகம் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இதுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி மக்களை வந்து பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக அவங்கள வந்து மேம்பாடு அடைய வைக்கிறதுக்காக இந்த திட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு காலம். ஓகேவா. 3 ஆண்டு காலம். ஓகே. ஸோ பழங்குடியினுடைய விவகாரத்துறை அமைச்சகமும் இந்த அசோசாம் என்று சொல்லப்படுகிற இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகமும் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி திட்டங்களின் தரவுகளை ஒரே தளத்தில் காண கிராம தர்ஷன், அந்த திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம தர்ஷன் என்ற தளம் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா. ஓகேவா. ஸோ இந்த ஹரியானா சிஎம் யார்? மனோகர் லால். ஓகேவா. லால் கத்தார். ஓகேவா. ஸோ மனோகர் லால் கத்தார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரியானாவுடைய சிஎம். இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கிராம் தர்ஷன். ஓகேவா. கிராம் தர்ஷன் அப்படிங்கிற அந்த தளத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஓகேவா. ஹரியானாவில் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் 6197 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. எவ்வளவு? 6197 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ அந்த கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சியை கண்காணிக்கிறதுக்காக ஒரே இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த தளத்தை என்ன பண்ணியிருக்காரு, கிராம் தர்ஷன் அப்படிங்கிற அந்த தளத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹரியானா சிஎம் மனோகர் லால் கத்தார். ஓகேவா. ஸோ கிராம் தர்ஷன் ஹரியானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர். ஓகே, என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எந்த ஆண்டுக்குள் இந்திய ரயில்வே முழுவதும் மின்சாரமயமாக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் கூறியுள்ளார். ஓகேவா. ஸோ எந்த ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா 2023. ஸோ ஆன்சர் இஸ் 2023. எப்படின்னா மரபு சாரா மின்சாரமயமாக்கப்படும். ஓகேவா. மின்சாரமயமாக்கப்படும். இந்த மின்சாரமயமாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 மெகாவாட். ஓகேவா. ஸோ மெகாவாட்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணிடுவாங்க, மின்சாரமயமாக்கி மரபு சாரா
மின்சக்தி. ஓகேவா, மரபுசாரா மின்சக்தி மூலமாக என்ன பண்ணுறாங்க, 2023 எல்லாமே மின்சாரமயமாக்கப்படும் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரயில்வேஸ் எல்லாமே மின்சாரமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் யார், பியூஷ் கோயல். யார், பியூஷ் கோயல். நல்லா இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பியூஷ் கோயல் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2023 எல்லாமே என்னது மின்சாரமயமாக்கப்படும். ஸோ மரபுசாரா எரிசக்தியை விட மின்சாரமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு, பிஎஸ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ 100% இது வந்து பார்த்திங்கன்னா 2023 நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் அதிநவீன சூரிய மின்சக்தி தகடுகள் உற்பத்தியை ஊக்குவிக்க நடைபெற்ற கருத்தரங்கு, அது பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பிவிஹெச் 2020. ஓகேவா, இந்தியா பிவிஹெச் 2020. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அண்டு இன்வெஸ்ட் இந்தியா. அதுக்கடுத்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம். ஓகேவா, ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நவீன கருத்தரங்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா பிவிஹெச் 2020. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம ஸ்டேட்டு, அதுக்கடுத்து ஆந்திரா, ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ ஓகேவா, இந்த 3 ஸ்டேட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா, சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலக அளவில் 3வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஸ்டீம் டிரைவ் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆந்திர பிரதேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, ஆந்திரா சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்டோபர் 3 அக்டோபர் 10 வரலும், ஸோ ஒரு வார காலம். ஓகேவா, காலையில் ஓகேவா மார்னிங் 1 டைமு, ஈவினிங் 1 டைமு. ஸோ 2 டைமு, ஒரு நாளைக்கு 2 டைமு, மார்னிங் 1 டைமு, ஈவினிங் 1 டைம் என்ன பண்ண போகிறாங்க, ஆவி பிடிக்கிறாங்க. ஓகேவா, ஆவி பிடிக்கிறதுனா என்னது, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜலதோஷம், ஓகேவா, தலைவலியோ அதாவது ஜலதோஷம் இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சுடு தண்ணியில் என்ன பண்ணுவோம், அந்த மாத்திரை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போத்திக்கிட்டு அதை கொண்டு போய் அந்த ஆவியில் காட்டுவோம். அப்போ வந்து அது என்ன போயிடும், நல்லா வேர்த்து அந்த தலைவலியெல்லாம் போயிடும் இல்லையா, அந்தமாரி ஆவி பிடிப்போம் பார்த்தியா, அதுமாரி இங்கே ஆவி பிடிக்கிறாங்க. ஓகேவா, எங்கள் ஆந்திராவில். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுவாச உறுப்புகளில் இந்த இது எங்கே போய் பரவும், கொரோனா அந்த வைரஸ் எங்கே போய் பரவும், நம்ம சுவாசிக்கிறதுல தான் இது உள்ளார போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் அது வந்து உள்ளார போயிருந்தா, நம்ம சுவாச உறுப்புகள் உள்ளார போயிருந்தால் அது வந்து என்ன ஆயிருமா, நீங்கிடுமா. ஸோ இந்த ஆவி பிடிக்கிறது மூலமாக என்ன பண்ணிடும், நீங்கிரும், அந்த சுவாச உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்று கண்டிப்பாக நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அக்டோபர் 3 10 தேதி வரலாம், அதாவது ஒரு வார காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆவி பிடித்தல கண்டிப்பாக காலையில் ஒரு நேரமும் நாளையில் ஒரு நேரம், ஆக பார்த்தா ஒரு நாளைக்கு 2 நேரம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆந்திராவில் சட்டம் போட்டுக்கிறாங்க. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேவா, ஸோ அதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிரைவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டீம் டிரைவ். ஓகேவா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2030 இந்தியா சூரிய மின்சக்தி உற்பத்தியில் உலகளவில் எத்தனையாவது நாடாக உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 3வது நாடு. ஓகேவா, 3வது நாடு ஆக உருவாகும். அது என்ன பார்த்தீங்கன்னா 450 மெகாவாட் அளவுக்கு நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கிறோம். 2030 என்ன பண்ணியிருக்கிறோம், 450 மெகாவாட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், சூரிய மின்சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இது நிறைவேறினா கண்டிப்பாக 2030 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சூரிய மின்சக்தி உற்பத்தியில் எத்தனாவது நாடாக உலகளவில் இருக்கும், 3வது இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்டான எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகேவா, அதனால் உட்காந்து நல்லா பாருங்கள். ஓகேவா, ஈஸியாக புரியும். நோட்ஸ் எடுத்து வச்சு
படிங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்தந்த நாளைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இது தான். ஓகே, நீங்கள் போய் வளவலன்னு ஒன்றும் நீங்கள் வளவலன்னு அங்கேயும் இங்கேயும் நீங்கள் போய் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.